ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு தீபா வெங்கட் எக்ஸ்ப்ளோர்ஸ். என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கொஞ்ச நாள் வந்து என்னால் வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்து போட முடியலை, கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால. இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக என்னோடய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதோட புது புது ரெசிபீஸ், புது புது ஐடியாஸோட புது விளாக் எல்லாமே வந்து போடுறோம். அதுக்கு வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு ஆகிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். தேங்காய் சாதத்துக்கு ஒரு முட்டை கிரேவி. அதுக்கு வந்து வாணலி வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதோடு வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பும் போட்டு கொஞ்சம் வெள்ளைப்பூடு கட் பண்ணி அது வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆனோடனே அதோடு வந்து நம்ம வந்து ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாமே வந்து நல்லா வதங்கட்டும். இந்த சமையலில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் வரைக்கும் நான் சமைச்சது பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இன்னும் கூடுதல் சுவையாக எங்கள் அம்மா வந்து சமைக்கிறாங்க. ஸோ அந்த வீடியோஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அதோட ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு அது வந்து கொஞ்சம் நேரம் வதங்கிறதுக்கு நம்ம விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதங்கட்டும். அது அந்த தக்காளியெல்லாம் வந்து நல்ல ஜூஸி ஆகட்டும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து தக்காளியை வந்து நம்ம மிக்சியில் கூட கொஞ்சம் கிரைண்ட் பண்ணியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரியும் போட்டு நம்ம வந்து அதோடு வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் சீரக பொடி, அதோட ஒரு மட்டன் மசாலா இருக்குது அப்படின்னா எந்த பிராண்டாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து ஆச்சியில் இருந்துச்சு. ஸோ வந்து அதில் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து அதோடு சேர்த்துட்டு அதோடு வந்து கொஞ்சோண்டு நம்ம குழம்பு மிளகாய் பொடி அதையும் வந்து நம்ம 1 ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துட்டு இதெல்லாமே வந்து நல்லா வதங்குற மாதிரி நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து சுவையான ஒரு முட்டை கிரேவி. இது வந்து தேங்காய் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் சாதம் வந்து நம்ம சேனல்லே வந்து ஆல்ரெடி நான் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் வந்து பார்க்காதவங்க ஒருக்கா போய் சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடுங்க. ரொம்பவே ருசியாக டேஸ்டியானதாக இருக்கும். மேலே வந்து தேங்காய் சாதத்தோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதோடு வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து இதோடு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு அது நல்ல மசாலா நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே அதோட வந்து நல்ல குக் ஆகும். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 10லேருந்து 1/4 மணி நேரம் வந்து கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து கிரேவி மாதிரி கொஞ்சம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அதில் நம்ம சேர்க்க வேண்டிய முட்டையை வந்து தனியாக வேக வச்சு எடுத்து அதோடு சேர்த்துட்டு மல்லித்தலை வந்து நம்ம எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதையும் வந்து அது மேலே அப்படியே கொஞ்சம் தூவி நம்ம வந்து இறக்கிடலாம். நமக்கு இதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கிரேவி மாதிரி நமக்கு வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து நம்ம தேங்காய் சாதம் அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதை வந்து நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த முட்டை கிரேவியையும் அதோடு சேர்த்து வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து சுவையாக இருக்கும். இதோட காம்பினேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு அருமையான வீடியோவோட உங்களை அடுத்து சந்திக்கிறேன்.